ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் கேட்கலாம், மேகி கறி எங்களுக்கு வைக்க தெரியும்னு. இருந்தாலும் நான் செய்கிறேன் பாருங்க. மேகி கறி செய்ய போகிறோம். பூண்டு, நான் எப்பவுமே பூண்டு வந்து நிறைய சாப்பிடுவேன். நிறைய போட்டுக்குங்க. போடுங்க ஒரு சின்னதாக ஒரு 5 பூண்டு இடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் ஊசி மிளகா, ஒரு ஒரு 2 மிளகா சின்னதாக வெட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் பால் ஒரு பீஸ் கேக் நீட்டாக எடுத்து வெட்டிக்கிட்டேன். சிலர் வந்து முட்டையை வந்து அதிலே போட்டுருவாங்க, நான் போட மாட்டேன். நீங்கள் போடுறதுனா இந்த எண்ணெயிலே நீங்கள் வதக்கி ஊற்றிடுங்க, வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மேகி தான் இப்போ கிண்ட போகிறேன். இதில் 1/2 ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு கரண்டி ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மேகி ஒரு மேகி நல்லா உடச்சி இப்படி போட்டுட்டு இந்த தூள் மேகி தூள் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட், மேகியும் நல்லா வெந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே முட்டை போட்டுரும். ஒரு முட்டை, ஏன்னா சிலர் வந்து முட்டையை எண்ணெயில் போட்டால் கவுல் அடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அப்படி தான் சாப்பிட மாட்டேன். ஸோ மேலே ஊற்றி விட்டுட்டேன். இந்த முட்டை அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு கீரை கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு கீரை உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட், கடைசியாக நம்ம என்ன போட போறோம்னா நான் கோழி எடுத்து சின்ன வெட்டிட்டு சோளமாவு இருக்குல்ல, சோளமாவு போட்டு நல்லா பொரிச்சிட்டேன். இது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க. நீங்க இந்த கோழியை வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்க வெஜிடபிள் கூட பேட்டலாம், சைவருங்க பேட்டலாம், பைத்தங்காய், பீன்ஸ்காய், கீரை எதுனாலுமே செய்யலாம். அது அவ்வளோ நல்லா இருக்கும். ஊர்னோனியை இந்த கோழி அதில் சோளமாவு போட்டு பொரிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மேகி கறி இறக்க போகிறேன். கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு. ஓகே, மேகி கறி ரெடி. ரெஸ்டாரண்ட் பாருங்க, கேட்டுங்களா? மேகி கறி ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ